வாங்க இன்னைக்கு இந்தியன் பார்லிமெண்ட் பத்தின ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம். இந்தியா பார்லிமெண்ட்லயே மிகப்பெரிய கமிட்டி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். இதுக்கு போட்டியில சில முக்கியமான கமிட்டிஸ் இருக்கு. வாங்க அதெல்லாம் ஒண்ணா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, ஷார்ட்டா PAC அப்படின்னு சொல்வாங்க. இதுல எத்தனை பேர்? மொத்தம் 22 மெம்பர்ஸ். இதுல 15 பேர் லோக்சபால இருந்தும் 7 பேர் ராஜ்யசபால இருந்தும் வருவாங்க. அடுத்ததா கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். இது பொதுத்துறை நிறுவனங்களை கண்காணிக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா கரெக்டா 22 மெம்பர்ஸ் தான். அப்போ இப்போதைக்கு ஒரு டை. சரி, அடுத்து கமிட்டி ஆன் பெட்டிஷன்ஸ். இது மக்கள்கிட்ட இருந்து மனுக்களை வாங்கும். இதுவா பெருசு? இல்ல, லோக்சபா கமிட்டில வெறும் 15 மெம்பர்ஸ் தான். சோ இது நம்ம வின்னர் இல்ல. கடைசியா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸ். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான கமிட்டி. வாவ், இதுல மொத்தம் 30 மெம்பர்ஸ். ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருமே லோக்சபால இருந்து தான். இப்போ இந்த சார்ட்ட பாருங்க. இந்த நம்பர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் நல்லா புரியும். சரி, இவ்ளோ நம்பர்ஸ் இருக்கு. இத எக்ஸாம்ல எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. சிம்பிளா யோசிங்க. ஒரு பெரிய விஷயத்தை எஸ்டிமேட் பண்ண நிறைய பேர் வேணும் இல்லையா? சோ எஸ்டிமேட்ஸ்ங்கிற பேரை அதோட வேலையோட கனெக்ட் பண்ணுங்க. பெரிய வேலைக்கு பெரிய டீம். இப்போ உங்களுக்கு டேட்டாவும் தெரியும், அதை ஞாபகம் வச்சுக்க ட்ரிக்கும் தெரியும். அப்போ இந்தியாவோட மிகப்பெரிய பார்லிமெண்டரி கமிட்டி எது? உங்க பதிலை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.